வணக்கம் நண்பர்களே. மைனிங் அண்ட் மினரல் செக்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்எம்டிசி கம்பெனி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் கேப் 70,073 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 4%, 52 வீக் ஹை ₹87, 52 வீக் ஹையிலிருந்து 8% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 52 வீக் லோ ₹60, 52 வீக் லோல இருந்து 34% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 58%, டெய்லி வொலாட்டிலிட்டி நியர்பை 4%, ஏர்னிங் ஈல்ட் 10%. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 61% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 13% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 14% வச்சிருக்காங்க. பப்ளிக் 12% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 15%, லாஸ்ட் 3 இயர்ஸ் -3%, அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 16%. லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட அந்த டாப் லைன் க்ரோத்தை மீட் அவுட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இனிமேல் தான் காட்டணும். நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் ஆவரேஜ் 12%, 3 இயர்ஸ் ஆவரேஜ் -12%, அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 22%. 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் ஆவரேஜ் 41%, 3 இயர்ஸ் ஆவரேஜ் 34, அண்ட் 2 இயர்ஸ் ஆல்சோ 34. 34% லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட கால்குலேஷன் 1395 கோடி மினிமம் இந்த எஸ்டிமேட்டை மீட் அவுட் பண்ணணும். Q2ல அவங்க கொடுத்த ரிசல்ட் 1698 கோடி, Q3ல 1757 கோடி. நம்ம எஸ்டிமேஷனை விட Q2 Q3 அதிகமாகவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q2வும் Q3 கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 3% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இது நம்மளோட எஸ்டிமேட்டுக்கு Q3க்கும் பார்க்கும்போது 21% அதிகமான ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். என்எம்டிசியோட கம்பேர் பண்ண நேஷனல் அலுமினியம், லயார்ட் மெட்டல்ஸ், இந்துஸ்தான் காப்பர் அண்ட் குஜராத் மினரல்ஸ், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 30, இவங்க 10 வச்சிருக்காங்க. அடுத்தது பிரைஸ் டு புக் நியர்பை 8x, இவங்க 2xல ட்ரேட் பண்றாங்க. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி கடனே இல்லை இந்த கம்பெனிலையும். அடுத்தது எபிட்டா மார்ஜின் மீடியம் 38%, இவங்க 41% வச்சிருக்காங்க. அடுத்தது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 25% மீடியம், இவங்க 27% வச்சிருக்காங்க. மீடியனோட 2% அதிகமான நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 20, இவங்க 22 வச்சிருக்காங்க. அதே 2% அதிகம் மீடியனோட. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 27, இவங்க 31 வச்சிருக்காங்க. மீடியனோட 4% அதிகமான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு. அண்டு டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 2%, மற்ற இந்த எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது இவங்க 4% கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த 5 கம்பெனியில் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறது இவங்க தான். ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 33, இவங்க 34 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.29, இவங்க 2.67 வச்சிருக்காங்க. மீடியனோட அதிகமான கரண்ட் ரேஷியோ இருக்கு. இண்டஸ் கவரிங் ரேஷியோ பார்க்க தேவையில்லை, எந்த கம்பெனியும் கடன் பெருசா இல்லை. அடுத்து டெப்ட் டு அசெட் மீடியன் 25%, இவங்க 27% வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 15%, இவங்க 16% வச்சிருக்காங்க. அடுத்து பிரைஸ் டு சேல்ஸ் 10xல ஆவரேஜ் மீடியன், இவங்க 3xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இபிஎஸ் growth மீடியன் 107%, இவங்களுக்கு வெறும் 6% தான் இபிஎஸ் growth இருக்கு. ஸோ இந்த 5 கம்பெனிலையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க இபிஎஸ் growth தான் எல்லாத்த விட கம்மியா இருக்கு.
நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 25 ரூபா, ஜூலை 2022 வந்த லோ. ஹை 95 ரூபா, மே 2024 வந்த ஹை. இப்ப டாட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 79 rupees நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது லோ 59 ரூபா, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 86 ரூபா, பிப்ரவரி 26 இப்ப ரீசெண்டா வந்த ஹை. நியர்பை ஹை கட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். என்எம்டிசி பிளஸ் 126%, லயார்ட்ஸ் பிளஸ் 112%, இந்துஸ்தான் காப்பர் பிளஸ் 318%, நேஷனல் அலுமினியம் பிளஸ் 576%, ஜிஎம்டிசி பிளஸ் 807%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர்ல என்எம்டிசி பிளஸ் 21%, லயார்ட்ஸ் பிளஸ் 7%, நேஷனல் அலுமினியம் பிளஸ் 105%, ஜிஎம்டிசி பிளஸ் 112%, இந்துஸ்தான் காப்பர் பிளஸ் 150%. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். EBITDA margin 41%, net profit margin 27%, return on equity 22%, return on capital employed 31%, debt to equity 0.1 and current ratio 2.67, interest covering ratio 52, debt to asset 27%, return on asset 16%, price to sales 3x, price to book 2x, book value 34 ரூபா, enterprise value to EBITDA 6.6 and PEG ratio 0.8, PEGI ratio 0.6. ஓவராலா ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 9 ஸ்கோர் வாங்கியிருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் இது 3xல போனது தான் ஒரு ஸ்கோர் கம்மியானது காரணம். ஓவராலா அருமையான ரேஷியோ ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 94 ரூபா, லோ 33 ரூபா, ஆவரேஜ் 64 ரூபா. ஆவரேஜுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 25% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 90 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 56 ரூபா. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 73 ரூபா. 73 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 66 rupees. 66 ரூபாயிலிருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ண பையிங் பிரைஸ்லேருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஃபேர்லி வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் இபிஎஸ் 7.39, கரண்ட் இபிஎஸ் 7.85. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 6% அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 7.53, கரண்ட் பிஇ 10.18. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 35% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் கரண்ட் பிஇயோட இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 40% கம்மியாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ண பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.